12th student exercise 1.2 second sum. Find the rank of the following matrices by row reduction method. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலியமாக அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இது வந்து எக்லன் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு கிளியராக தெரியணும். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. அது போக இதுலேயும் சொல்கிறேன் உங்களுக்கு. எக்லன் ஃபார்ம்ங்கிறது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாமே நான் ஜீரோவாக தான் இருக்குது இதை பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு நான் ஜீரோ கண்டிப்பாக யூனிட்டியாக இருக்கணும். ஸோ இது யூனிட்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வர்ற ரோஸில் ஜீரோவே இல்லை, நம்ம என்ன செய்யணும், ஜீரோ வர வைக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஜீரோ வர வைக்கும்போது இங்கே வர வைக்கிற ஜீரோவோ இங்கே வர வைக்கிற ஜீரோ அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு ஜீரோ வந்தால் அங்கே 2 ஜீரோ வரணும். அதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், போகிறோம் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுங்க. ஸோ வந்து இது 3x4 மேட்ரிக்ஸில் இருக்குது, கவனமாக எழுதுங்க. ஸோ எழுதியாச்சு ஏ அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போ இது வந்து ரோ 2. ரோ 2வை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ 1, 3 எந்த சேஞ்சும் பண்ணலை, அதனால் அதை அப்படியே எழுதிடலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரோ 1, 3 என்ன எந்த சேஞ்சும் பண்ணல, அதை அப்படியே எழுதிட்டேன். ரோ 2வை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு 0 வரணும் அப்படின்னா ரோ 1 2ஆல் பெருக்கணும். 2r1 அப்போ 2ஆல் பெருக்கிட்டு அப்போ ரோ 2லேருந்து என்ன செஞ்சிடணும், கழிக்கணும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ என்ன அர்த்தம், ரோ 2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி, ரோ 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 2 6. இதை வேணால் ரஃப்பாக எழுதி வச்சுக்கோங்க. 2 2 6 புரியுதுக்காக. இப்போ ரோ 2ல இருந்து ரோ 1 கழிக்கணும். ரோ 1 இப்போ நமக்கு இதுதான். இப்போ 2 - 2 0. அடுத்தது -1 -2 -3 3 - 2 1 4 - 6 -2. சரிங்களா? இப்படி தான் எழுதணும். இந்த இடத்துல இப்போ 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல 0 வந்த மாதிரி இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல 0 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் ரோ 3யை தான் என்ன செய்ய போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல 0 வரணும்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை இதில் இருந்து கழிக்கலாம். இந்த இதேன்னு சொல்லுது 5r1. ஸோ r3 - 5r1. r3லேருந்து r1 என்ன செய்யணும், கழிக்கணும். r1 என்ன, 5ஆல் 5 5 5 15. இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரஃப் ஒர்க் எழுதியிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஸோ 2 3 1 2 எந்த சேஞ்ச் இல்லை, அதனால் அதை என்ன செஞ்சிடலாம், அப்படியே போட்டுடலாம். 0 -3 1 -2 5 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். 3 - 5r1 -5r1 இங்கே இருக்குது. 5 - 5 0. நெக்ஸ்ட்டு -1 × -5 -6. அடுத்தது 7 - 5 2 11 -15 -4 அப்படி வரும். சரிங்களா? ஸோ இதான் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ரோ 2 இருக்கு இல்லையா, ரோ 2. இந்த ரோ 2வை யோசிக்க போகிறேன். இந்த இடம் 0 வந்துட்டு இந்த இடம் 0 வந்துட்டு அடுத்து நான் இந்த இடம் 0 வராதான் யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ரோ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே தனியாக எழுதுகிறேன். 0 -6 2 -4. சரிங்களா? அடுத்தது ரோ 3யும் ரோ 2யும் ஜஸ்ட் என்ன செய்கிறேன், சப் பண்ணுறேன். ரோ 3லேருந்து ரோ 2 என்ன செய்யணும், கழிக்கணும். சரிங்களா? இதில் கவனிக்கணும், கண்டிஷன் எழுதும்போது எப்படி ரோ 3 தான் இது. ரோ 3லேருந்து 2r2 2ஆல் ரோ 2 என்ன செய்ய நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 1 எந்த சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே எழுதிருங்க. 2ம் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. 3ஆவது தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதை 2வது ரோவை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது ரோ 3யும் இதையும் என்ன செய்யணும், கழிக்கணும். 0 - 0 0.
சரிங்களா? இது -2R2 -2R2 அப்போ என்ன ஆயிரும்? -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிரும். இப்போ -6 + 6 0 2 -2 0 -4 + 4 0. அப்போ இந்த டேர்மில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடுது. ஏன்னா இங்கே சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ நமக்கு இப்போ எக்லைன் ஃபார்ம் வந்துருச்சு. லாஸ்ட் ரோ 0 வந்துட்டு இல்லையா, 0க்கு முன்னக்கூட்டி. ஸோ ரெடியூஸ் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ இது எக்லைன் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அப்போ இது ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரோ 1 2 = 2. இதுதான் ஆன்சர்.